இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு. ஆண்டவரே, என்னை துன்புறுத்துவோரின் விருப்பத்திற்கு என்னை கையெழுத்து விடாதிரும். ஏனெனில் பொய் சாட்சி சொல்வோரும் வன்முறை நூற்றாக கொண்டவர்களும் எனக்கு எதிராய் கிளர்ந்துள்ளனர். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, பாடுகளின் புனித வாரத்தில் நுழைந்திருக்கின்ற நாம் ஆண்டவர் இயேசுவுடைய பாடுகளில் இணைந்து பங்கெடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், மன உளைச்சல், காயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவோடு இணைத்து இந்த நாட்களிலே நாமும் பயணத்தை மேற்கொள்வோம். இயேசு உள்ளம் கலக்கம் அடைந்தாலும் கடவுளிடம் நம்பிக்கை வைத்திருந்தார். கடவுளின் திட்டத்திற்கு ஏற்ப தன்னுடைய துன்பத்தை விட்டுவிட்டார். நாமும் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப நம்மை ஒப்புக் கொடுத்து, நம்ம துன்ப துயரங்களை ஒப்புக் கொடுத்து இந்த திருப்பலியில், இந்த கல்வாரி பலியில் இணைந்து பங்கெடுப்போம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆற்றல் படுத்துவாராக. செய்த தவறுகள், மனித பலவீனத்தினால் புரிந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மனவருந்தி பாவ மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாட செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியானவர் ஒன்றிப்பில் இறைவனோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 49, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களை கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாழ்வொன்றாக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பாக்கினார். தன் அம்பரா துணியில் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன். வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல்.
அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இவள் சொல்ல வேண்டிய பல்லவி. என் வாய் நாள்தோறும் மது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரை, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். பல்லவி. என் வாய் நாள்தோறும் மீட்பை எடுத்துரைக்கும். என் கடவுளை, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடி நின்று என்னை காத்தருளும். என் தலைவரை, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரை, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பல்லவி. என் வாய் நாள்தோறும் மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் அது நீதியையும் நீர் அருள் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருள் செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளை, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. என் வாய் நாள்தோறும் மீட்பை எடுத்துரைக்கும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். பரமதந்தைக்கு கீழ்ப்படிகின்ற எங்கள் அரசரே, போற்று பெறுக. அடிக்கு கொண்டு போகும் சாந்தமான செம்மறியை போல நீ சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறீர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமதை. அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 21 முதல் 33 மற்றும் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவர் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கின்றேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவன் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவரிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்துக் கொண்டனர். யூதாஸ் அப்பத்துண்டை பெற்று கொண்ட உடனே வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதை உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதை யூதர்களுக்கும் சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார்.
இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரை கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரை கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்விழைக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனும் ஒரு வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயிரமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனம் நொறுங்கி உள்ளம் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்றும் திரும்ப ஒப்புக் திருப்பலி உமக்கு உகந்தனவாக மாறுவதாக. ஆண்டவரே, என் குற்றம் நீங்கி என்னை கழுவியருளும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடைய திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பேரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நன்மைகளுக்காகவும் கைந்த திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, முது குடும்பத்தின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருமை வேண்டுகின்றோம். அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெறச் செய்யும் நீர் அவற்றின் நிறைவுக்கும் நாங்கள் வந்து சேர செய்வீர். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எந்த நாளும் இந்த இடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமை மிகுந்த உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாக அலகின் செருக்கின் மீது வெற்றி கொண்டேன். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமணம் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவுடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து 2 சொல்லும், அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாகும்:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கின்ற கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தமிழங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் முகுவள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நீர்தாமே ஆசிர்வதியும். ஆண்டவரே, நீர்தாமே அவளோடு உடனிருந்து தொடர்ந்து அவள் விரும்பி தேடக்கூடிய நலமான வாழ்வை, மகிழ்வான வாழ்வை தந்தார். இறைவாய் நிமிட திருப்பலியிலே பங்கு கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நீர்தாமே ஆசிர்வதியும். ஆண்டவரே, எல்லா விதமான பாதுகாப்பும் இறை வல்லமை தந்து ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூய் ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆண்டவர் இயேசு நம் எல்லோருக்கும் சொல்லித்த ஜெபத்தை தந்தையிடம் நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று அழைக்கிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் என்று நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் எதிர்நோக்கிற்கு பேரும்பத்திற்காகவும் எம்மிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமதே. அமைதிக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசுவே, எப்பொழுது எங்களை அன்பு செய்கின்ற தகப்பனே, தாயே, அஞ்சாதே மகனே, கலங்காதே மகளே, நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன், உன்னை காப்பாற்றுவேன், என் மடியில் வைத்து உன்னை தாளாட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவரே, பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் எங்கள் சுமைகளையும் கஷ்டங்களையும் பாரங்களையும் உடல் நோய்களையும் மனக்குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் போராட்டங்களையும் அடுத்து என்ன நடக்குமோ என்கின்ற பயச்சூழலையும் எல்லாவற்றையும் கொடுத்து வைக்கின்றோம்.
ஆண்டவரே, இந்த நெருக்கடியான நேரத்தில் மனக்கலக்கத்தோடு இருக்கின்ற எங்களுக்கு ஆறுதலை தாரும். ஆண்டவரே, நீரே எங்கள் கடவுள், நீரே எங்கள் மீட்பர். உம்மாலன்றி எதுவும் ஆகாது. நீர் விரும்பினால் இந்த துன்பக் கிண்ணம் எங்களை விட்டு அகல நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, துன்பத்தோடு துயரத்தோடு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆறுதலை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். நீரோடையோரும் நடப்பட்ட மரம் செழித்து வளர்வதைப் போல உம்மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் பாதுகாப்போடு நலமோடு இருக்க அருள் புரிவீராக. செய்த பாவங்கள் பல, ஆண்டவரே பலவீனங்கள் பல, எல்லாவற்றையும் நினைவு கூறுகின்றோம். நொறுங்கி நெஞ்சத்தோடு தாழ்வுற்ற மனதோடு எங்கள் குற்றங்களுக்காக பாவங்களுக்காக மன வருத்தம் அடைகின்றோம். பாவ மன்னிப்பு தாரும். ஆண்டவரே, உமது கருணையினால் உமது பேரன்பினால் எங்கள் ஒவ்வொருவருக்கு பாவ மன்னிப்பு தந்து நாங்கள் விரும்பி தேடுகின்ற அமைதி, சமாதானம், குடும்ப பாதுகாப்பு, நலமான வாழ்வு, நல்லதொரு எதிர்காலம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க உதவி செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி தந்தருளும். இதோ நமது ஆண்டவர் இயேசு நம்ம எல்லோரையும் ஒன்று செய்கிறவர், குற்றங்களை மன்னிக்கின்றவர். ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்றவர்கள் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்துவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதை நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காக ஒப்புவித்தார் நம் கடவுள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கிறோம். அதனால் இம்மை வாழ்வில் இந்த அருள் அடையாளத்தால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பிய நீர் நாங்கள் முடிவில்லாத வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவா, உமக்கு பணிந்து வாழும் மக்களை எல்லா பழைய தவறுகளிலிருந்தும் உமது இரக்கம் தூய்மைப்படுத்துவதாக, புனிதமான புனித வாழ்வுக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்குவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.